ஹாய் மக்களே, குட் மார்னிங் டு ஆல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா கும்பகோணத்தில் இருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கோயில் சிவன் கோயில் வந்துட்டு வழிபட்டாச்சு. இப்போ இன்னொரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சரிங்களா, கோயில் என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் போயிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? பாருங்கள் பிளேஸ்லாம் எப்படி இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள் குளம் இருக்குது. கோயிலோட குளம் இருக்குது. மிக்க பழமை வாய்ந்த கோவில். கார் வந்து பார்க் பண்ணிடுச்சு பேக் சைடில். பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் உள்ள கோயில்ஸ் நேம் வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா திருவிடை மருதூர். இந்த பிளேஸில் தான் வந்துட்டு சிவன் டெம்பிள் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. பாருங்கள், என்ட்ரன்ஸ் பிளேஸ் தான். இன்றைக்கி பழமை வாய்ந்த கோயில். பில்டிங்களோட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி கோயில் வந்துட்டு ரொம்ப எப்படி இருக்குன்னா எல்லாம் உதிரி போயிடுச்சு. அதனுடைய பாகங்கள் அந்த கடிச்ச சிலைகள்லாம் சிற்பங்கள்லாம் வந்துட்டு கட்டினதெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சு. ரொம்ப பழமை வாய்ந்த மிக்க கோயில் போல். இங்கே பாருங்கள், கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். மக்களே ஷோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டு எப்படி சொல்கிறது, கோயிலுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ மாடு வளர்த்திட்ருக்காங்கன்னு. அதை வந்துட்டு பராமரிச்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்து நாட்டு மாடு தான். எல்லாம் ஒவ்வொரு வகையான மாடு பாருங்கள். நாட்டு மாடு இது எல்லாம் நிறைய வகையான மாடு பாருங்கள். கொம்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எல்லாம் கோயிலில் வந்துட்டு நிர்வாகம் வந்துட்டு இந்த மாட்டுங்களை வந்துட்டு கோமாதாவை வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள் குளிப்பாட்டி குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பராமரிச்சுட்ருக்காங்க. பாருங்கள், குங்குமம்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். தெரியுதா? குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு பராமரிக்கிறாங்க பாருங்கள். கழுவி மாட்டை வந்து குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கோயிலையும் வந்து வீடியோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. இங்கேயும் அப்படி தான் போல். ஏதாச்சும் கேமராலாம் நிறைய இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் போல். நம்ம வந்துட்டு இன்னொரு வழியில் வந்திருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸை பார்த்துக்கோங்க. இதுதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸு. கிழக்கு வாசல் இது தான். நம்ம வந்து வடக்கு வாசலில் வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். அதே போல் எல்லா ஒரு கோவில்லையுமே விநாயகரை வந்து ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், விநாயகர் இருக்கார். பிடித்துறை விநாயகர்னு சொல்லிட்டு விநாயகர் அப்படியே வணங்கிட்டு நம்ம வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகலாம். இங்கே பாருங்கள், கோயிலுக்குள்ளே எவ்வளோ பெரிய நந்தி சிலை கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்கள், நந்தி சிலை. இங்கே ஒரு மெயின் சாமி எவ்வளோ லென்த்தாக இருக்குது கைஸ். மக்களே, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். பாருங்கள், கோயில் தொலைவு வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது. கருவறை தெரியுதுங்களா? எவ்வளோ தூரம் உள்ளே நடந்து போக வேண்டியது பாருங்கள். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல சிவபெருமானை போற்றி. சிவபெருமான் தான் காட்சி அளிக்க வேண்டும். காலகாலத்தில் எவ்வளோ நாளுக்கு தான் சிங்களாகவே இருக்கிறது. காலகாலத்தில் நாமளும் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் கடவுள் தான் அதுக்கு இன்னும் வழிவகுக்கலை. அதுக்கும் ஒரு நேரங்காலம் வரும். நேரங்காலம் வரும்போது, நேரங்காலம் கைகூடி வரும்போது நாமளும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகும். சரியா? பாருங்கள், எல்லாம் உள்ள கோயிலுக்குள்ளெல்லாம் இருட்டாக இருக்குது. கருவறைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. நான் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதோட வீடியோ கட் பண்ணிக்கலாம்.